விக்னேஸ்வராய நமக. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் பெயர்ச்சியினாலும் மிகப்பெரிய யோகாதிபதியாகிய செவ்வாய் பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்து மீண்டு உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினாலும் எதிர்பார்த்த பல திருப்பங்களை அடையக்கூடிய யோகம் பெற்ற சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரை, அதாவது 10/3/2024 முதல் 16/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி 2ஆம் இடத்திலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்திலே சூரிய பகவான் சுக்கிர பகவான் அவரோடு சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 8ஆம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும், 9ஆம் இடத்திலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 7, 8, 9, 10 ஆகிய இடங்கள்ல பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8 அப்படின்னு சொல்றப்பதான் இந்த வாரத்துல உங்களுக்கு திங்கள் மற்றும் செவ்வாய் சந்திராஷ்டம தினமாகவும் வேலை தினமாகவும் வருகிறது. அதனால இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க நண்பர்களே. பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. அந்த கணக்குப்படி இந்த வாரத்துல வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 10/3/2024 அன்று திதி மதியம் 3 மணி வரை அமாவாசை திதி. அதன் பின்பு சுக்லபட்சத்து பிரதமை திதி ஆரம்பிக்கும். நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு புரட்டாய நட்சத்திரம், சீதை யோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக 11/3/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய துவிதியை திதி மதியம் 1 மணிக்கு மேல ஆரம்பிக்குது. அன்று முழுவதும் உத்திரட்டாய நட்சத்திரம், சீதை யோகம் கூடிய நாள். அன்னைக்கு உங்களுக்கு சந்திராசம் வேதையும் கூடிய நாள். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை, அதாவது 12/3/2024 அன்று திதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா காலை 10:30 மணிக்கு மேல வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதி, நட்சத்திரம் ரேதை நட்சத்திரம். அன்றும் சந்திராசமம், அதாவது திங்கள் செவ்வாய் உங்களுக்கு சந்திராசம் வேதை நாள். அடுத்தபடியாக புதன்கிழமை 13/3/2024 திதி வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி காலை 8:30 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு அசுவே நட்சத்திரம், அதாவது பாக்கியத்தில் சந்திரபான் உட்கார்ந்துள்ளார், யோகம் உண்டு உங்களுக்கு. அன்று சதுர்த்தி திதி. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 14/3/2024 அன்று வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. அன்று தமிழ் மாதத்தின் கடைசி மாதமாகிய பங்குனி மாத பிறப்பு பிறக்கிறது 1ஆம் தேதி, பங்குனி 1. இப்ப சூரிய பகவான் இதுவரை இந்த கும்பராசியில இருந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்ப உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் அமர்றார். 8ஆம் இடத்துல அமரும் போது சின்ன சின்ன குழப்பங்களை கொடுப்பார். அதனால அந்த காலகட்டங்கள்ல பங்குனி 1ல இருந்து கொஞ்சம் நிதானமான போக்கு. அன்று காரடையான் நோன்பு, நட்சத்திரம் மரி நட்சத்திரம். அதற்கு அடுத்தபடியாக 15/3/2024 அருமையான நாள். வளர்பிறை வரக்கூடிய சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய ஒரு அருமையான நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 16/3/2024 திதி வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி, நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள். இதுதான் சிம்மராசி உங்களுக்கு திதி வார யோக நட்சத்திர அமைப்பு. பொதுவாக பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் எல்லாமே ஜெயிக்கலாம்னு சொல்லுவோம். அந்த கணக்குப்படி உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி சொல்லக்கூடிய யோகம் படைத்த மிகப்பெரிய லாபம் படைத்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அதே போல பாக்யாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்க போறார் 1ஆம் தேதி இருந்து, பங்குனி மாதம் 1ஆம் தேதி இருந்து. இதனால பண பலம் பெருகும், பாக்கிய பலம் பெருகும். இதுகாரும் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கும், தொழிலில் வளம் பெறும், வியாபாரத்தில் மென்மேலும் இன்னும் அதிகப்படியான ஒரு முயற்சிக்குரிய வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும். லாப பலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத விருந்தாளிகள் அல்லது எதிர்பாராத உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகளும் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு தான் சிறந்த வாரம். ஏன்னா உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல வரும் பொழுது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு சுமூகமான நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.
ரெண்டாவது கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். வேலை அதாவது வந்து இடமாற்றமோ அல்லது வேலைப்பளுவோ அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும். ஆனா எல்லாத்தையும் விட அவையெல்லாம் அதாவது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வல்லமை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதான் முக்கியமான விஷயம். அது உங்களுக்கு நல்ல வல்லமை கிடைக்கும். அதற்கு தகுந்த பொருளாதாரம் இன்னும் சிறப்பாக கிடைக்கும். அதனால இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு அந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாரமாக தான் அமையக்கூடிய. அதே மாதிரி உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு வந்து பங்குனி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் உடல்நிலைகளை கொஞ்சம் பார்த்துங்க. தேவையில்லாத டென்ஷன் ஆகுறது அல்லது தேவையில்லாத சில வேலைகளை செய்வதை தவிர்த்தால் நலம் தரும். இதெல்லாம் இந்த வாரத்துல உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள். மாணவ செல்வங்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சூரிய பகவான் வந்து புத பகவான் சேரும் பொழுது நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்ப மாணவர்களுக்கு வந்து கல்வி நிலைகள் மேம்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா கலை, விளையாட்டுத்துறை, அதே மாதிரி தொழில்துறை சார்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது போக வந்து ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். சக மாணவர்களுடைய நட்பு உறவுகள் எல்லாம் நல்லபடியா இருக்கும். நல்ல திருப்திகரமான இந்த வாரத்தை பயன்படுத்தினா மாணவர்களுக்கு ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து கொஞ்சம் மத்தியமான வாரமாக இருக்கிற காரணத்தினால அடுத்த வாரம் சுபமங்கலத்தை ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இதுகாரும் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும், எதிர்பார்த்த பல நன்மைகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கணவர் அல்லது குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கோ போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு விஷயம், அதாவது குறிப்பா எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா. ஆனால் பங்குனி மாசம் பிறந்தால் எப்பயுமே வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு இருக்கும் இல்லையா, அதுக்காக நீங்க வெளியே போன்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் இந்த விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. பெண்களுக்கு யோகமான வாரம், இதுவரை இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய வாரம், சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப யோகங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான வாரம், குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை வந்து பங்குனி மாசத்திலிருந்து 1ஆம் தேதி வரக்கூடிய காரணத்தினால இதுவரை இருந்து வந்த பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் இவை எல்லாமே மாறக்கூடிய யோகங்கள் கிடைக்குது. எதிர்பார்த்த முன்னேற்றம், வளர்ச்சியை நோக்கி நீங்க செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இது உண்டு. அதே நேரத்துல உங்களுக்கே சில தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய காலகட்டம் நடக்கும். ஏன்னா சூரியன் வந்து 8ஆம் இடத்துல மறைகிற காரணத்தினால வேற யாரும் என்ன சொன்னாலும் தெரியும், அதை நீங்க கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் இவைகள் எல்லாம் நிதானமாக நின்று கவனித்து இதெல்லாம் எது சரிங்கிறது தீர்மானம் நீங்க பண்ணினீங்கன்னா இந்த வாரத்தில் ஜெயிக்கக்கூடிய வல்லமே உங்கள்கிட்ட உண்டு. என்பதே இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அமாவாசை. அதாவது வந்து இந்த வாரத்துக்கு துவக்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருகிறது. அமாவாசை திதியில உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சஷ்டி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. முருகனை வழிபாடு பண்ணுங்க. எல்லா யோகமும் லாபமும் நிச்சயமாக பெறுவீர்கள். ஜோதிடரின் இனிய வாழ்த்துக்கள்.